கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே நாகையைச் சேர்ந்த 33 வயதான கார்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக மற்றொரு நபர் மோகன்ராஜ் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிறுமியினுடைய உறவினர்கள் இரவு முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலும் அது தோல்வியிலேயே முடிந்தது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாகையைச் சேர்ந்த 33 வயதான கார்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக மோகன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன பிரவீன்? சூலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 10 வயது சிறுமி காணாமல் போயிருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. குளக்கரை கண்ணம்பாளையம் பகுதியில் குளக்கரையிலிருந்து அவரது உடல் எடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளிடம் விசாரித்ததின் பேரில் 2 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்துக் கொண்டிருந்தனர். விசாரணையின் தொடக்கத்தில் கார்த்திக் என்பவர், அதாவது சிறுமியின் அண்டை வீட்டாரான கார்த்திக் என்பவர் முதலில் கைது செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருந்த போது கார்த்திக்கு உடன் அவரது நண்பர் மோகன்ராஜும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த குற்ற சம்பவத்தில் மோகன்ராஜுக்கும் தொடர்பு இருப்பது பல்வேறு விசாரணையின் அடிப்படையில் தெரிய வந்த நிலையில் மோகன்ராஜும் கைது செய்யப்பட்டார். தற்போது ஆவணப்படுத்தப்பட்ட அனைத்து விவரங்களின் அடிப்படையில் தற்போது மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் இருவருமே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு பிறகு கார்த்திக்கை முதற்கட்டமாக காவலில் எடுத்து அனைத்து விதமான ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு பிறகு மோகன்ராஜுக்கும் அவருக்கு உதவிய அனைத்து எவிடன்ஸ்களையும் கலெக்ட் செய்த பிறகு மோகன்ராஜையும் தற்போது ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனந்தி, 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இரவு முழுவதுமே உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தாங்க. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. பிரவீன், இந்த விவகாரத்துல என்னென்ன கோணங்கள்ல காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க? அதாவது சிறுமி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடக்கத்திலிருந்தே சிறுமியின் உறவினர்கள் மற்றும் சிறுமியின் தந்தையுடன் தொடர்பு இருந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் காவல்துறையினர் சோதனையை மற்றும் விசாரணையை மேற்கொண்டனர். அதாவது அண்டை வீட்டில் வழக்கம் போல எப்போதும் பழகி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் இவரிடம் இந்த குழந்தையை வீட்டின் அருகே இருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதை முதற்கட்டமாக பார்த்திருக்கிறார்கள். எனவே இந்த முதற்கட்ட விசாரணையின் போது பல்வேறு கோணங்களையும் காவல்துறை விசாரித்துக் கொண்டிருந்தனர். குடும்ப தகராறு ஏதேனும் பின்னணியில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா, அவரது தந்தை தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை காரணமாக குழந்தை கடத்தி சென்றிருக்கின்றன மற்றும் பாலியல் ரீதியாக ஏதேனும் துன்புறுத்தியிருக்கிறார்கள் என பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினர் விசாரணை முடுக்கியிருந்தனர். இவ்வாறான சூழலில் சென்சிட்டிவான கேஸாக இது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இரவு முழுவதுமே போராட்டமானது வெடித்திருந்தது. அதாவது உறவினர்கள் மட்டும் அல்லாமல் அருகே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் திரண்டு போராட்டத்தை அடுத்த கட்டமாக எடுத்து சென்று கொண்டிருந்தனர். அதிகாலை 5:30 மணி அளவிலுமே இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சூழலில் இதனை நுட்பமாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரித்துக் கொண்டிருந்தனர். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல குடும்ப பிரச்சனை ஏதேனும் இருக்கிறதா, வேறு ஏதேனும் அந்த முன்பகை காரணமாக ஏதோடும் செய்திருந்தன என பல்வேறு கோணங்களும் விசாரித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக கிடைத்த எவிடன்ஸ்களின் அடிப்படையில் சிறுமி கொலை செய்திருப்பதை மட்டுமே உறுதி செய்திருந்த காவல்துறையினர் வேறு ஏதேனும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற விவரங்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரிய வரும் என்கின்றதை எடுத்து கூறியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டிருந்தனர். இந்த நிலையில் சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக தற்போது சிங்கநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதுவும் அடுத்த கட்டமாக வேறு ஏதேனும் அவருக்கு துன்புறுத்தல்கள் ஏதேனும் கொடுத்திருக்கின்றன, ஏதேனும் தாக்கி இருக்கின்றன என்கின்ற மற்ற விவரங்களும் தெரிய வரக்கூடிய ஒரு சூழலில் வழக்கில் ஏதேனும் செக்ஷன்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா என்பதையும் காவல்துறையினர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.